வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோலங்க கடலை மாவு வச்சு கட்டி பக்கோடா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பக்கவடை செய்யறதுக்குங்க இஞ்சி பூண்டெல்லாம் இடிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி 2 துண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டுங்க இடிகளில் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு பிது விதுன்னு இருந்தால் போதுங்க. பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் இடித்து நம்ம சேர்த்திட்டாங்க. பக்கவடை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிது விதுன்னு இடிச்சு எடுத்துருக்குறேங்க. இதையே ஒரு கடாயில் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதையும் சேர்த்திக்கலாம். இது கூடயங்க இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்திக்கலாம். இதே ஸ்பூன்லங்க 1 ஸ்பூன் நான் சால்ட் உப்பு சேர்த்துறேங்க. ஆயில் வந்து 50 கிராம் எடுத்துருக்குறேங்க. இந்த எண்ணெயை வந்து நான் வெது வெதுப்பாக சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்திக்கலாம். இது கூடயங்க அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது உப்பெல்லாம் கலங்குற அளவுக்கு இது நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கடல மாவு 1/4 கிலோ எடுத்துருக்குறேங்க. இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. 1/4 கிலோ கடல மாவுக்கு 50 கிராம் எண்ணெயும் அதே கப்பிலங்க தண்ணியை ஊற்றி மாவு பிணைஞ்சோம்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. பாருங்கள், மாவு பக்கவடை ஓடுறதுக்கு இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக பிணைஞ்சு எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ பக்கவடையை இப்படியே நம்ம ஊற்றி விட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுக்குங்க. இது மாதிரி நல்லா உதுத்தி விட்டுக்கலாம் பக்கோடாவை. பாருங்கள், ஒரே மாதிரி மாவை உதுத்தி விட்டுக்கலாங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்குங்க. இதே மாதிரி மாவை உதுத்தி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் பக்கவடை வேகட்டுங்க. இப்போ வந்து அரியாரண்டியை எண்ணெயில் போடக்கூடாதுங்க. பக்கவடையெல்லாம் உடஞ்சி போயிரு. அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், பக்கவடை நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ அரியாரண்டியில் திருப்பி விட்டுக்கலாம். பக்கவடை நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா செவந்தும் வந்துருச்சு. இது எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நம்ம கடல மாவில் வீட்லேயே பக்கவடை ஓட்ட நம்ம டீ கடையில் போடுற பக்கோடா மாதிரியே இருக்குங்க. நம்ம உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லது. இது மாதிரி பக்கவடை செஞ்சு நீங்களும் பாருங்கள். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பக்கவடை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம அடுப்பு சிம்மிலேயே வச்சு செய்கிறதுனால பக்கவடை கருகி போகாமல் நல்லா பக்குவமாக எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா பக்கோடாவையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கடல மாவு கட்டி பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பக்கோடாங்க சூடாருன்னா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 வாரம் ஆனாலும் மொறுமொறுப்பாக நல்லா இருக்குங்க. பாருங்கள், பக்கோடா நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. கடலை மாவு கட்டி பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. ஷார்ட் பத்தலாம். கடலை மாவு பக்கோடா ரொம்பவுமே மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.